மறவாதே அங்கையர்கண்ணி என்னை நீ மறவாதே. என்னை நீ மறவாதே அங்கையர்கண்ணி என்னை நீ மறவாதே அங்கையர்கண்ணி என்னை நீ மறவாதே மறவாதே. உனை மறந்தோர் கேளாம் உலகினில் வாழ்வுண்டோ உனை மறந்தோர் கேளாம் உலகினில் வாழ்வுண்டோ உன் போல் ஒரு தெய்வம் உலகினில் ஏதுண்டோ உனை போல் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ. என்னை நீ மறவாதே அங்கையர்கண்ணி என்னை நீ மறவாதே மறவாதே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு நலம் பெற நலங்களெல்லாம் அள்ளி அருளும் தருபவளே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு நிறைந்திட நலங்கள் எல்லாம் அள்ளி தருபவளே. பாட்டினிலே இசை கூட்டி எனக்கு அளித்த பாட்டினிலே இசை கூட்டி எனக்கு அளித்த பைந்தமிழ் செல்வியே பாண்டியன் மகளே பைந்தமிழ் செல்வியே பாண்டியன் மகளே. என்னை நீ மறவாதே அங்கையர்கண்ணி என்னை நீ மறவாதே மறவாதே மறவாதே. வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா கந்தா கடம்பா கார்த்திகையா பழனி ஆண்டவா சண்முகநாதா உன் பாதமே சரணம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்லக்கூடிய 5 வகை நிலம். இந்த 5 வகை நிலத்தில் குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் நம்பி மன்னனாகிய நான் எவ்வித குறையும் இல்லாமல் நாட்டு மக்களுடைய நலமறிந்து மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய தொண்டன் நான். எல்லாம் அல்ல அந்த முருகன் அருளால் நாட்டு மக்களை சிறப்புடன் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு 7 ஆண் பிள்ளைகள். 7 ஆண் பிள்ளைகள் இருந்தும் ஒரு பெண்மகள் இல்லை என்று நீண்ட நாள் வருத்தம். முருகனை வேண்டாத நாள் இல்லை வணங்காத நாள் இல்லை. முருகா 7 செல்வங்களை அளித்தாய், அதில் ஒரு பெண் பிள்ளை எனக்கு அளிக்காமல் விட்டாய் என்று முருகனை நினைக்காத நாள் இல்லை. அன்றொரு நாள் வேட்டைக்கு கிளம்பினேன். வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது குவா 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 என்று ஒரு அழுகை குரல். குவா குவா என்றால் முருகனுடைய நாமமாயிற்று. எங்கே அந்த அழுகை குரல் எங்கே கேட்கின்றது என்று ஓடி தேடி அலைந்தேன். வள்ளிக்கிழங்கு தோன்றிய வெள்ளத்தில் அழகான ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தேன். அலைமகள் மலைமகள் கலைமகள் சொல்லக்கூடிய 3 மகளும் ஒருங்கிணைந்து பெற்ற ஒரு பெண்மகள். முருகா உன் அருளாசி எனக்கு கிடைத்தது. நீண்ட நாள் எனக்கு ஒரு பெண் பிள்ளை இல்லையே என்று மன வருத்தத்துடன் இருந்தேன். எனக்கு ஒரு பெண் பிள்ளை அளித்து விட்டார் உன் அருளால். இந்த பெண்மகள் பருவம் அடைந்து விட்டால் உனக்காக நான் தன்னை காவலுக்கு அனுப்புவேன் என்று முருகனிடம் வேண்டிக்கொண்டேன். அதேபோல் என் மகளை நாளொரு மேனி ஒழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகிறேன். நாட்டு மக்களுடைய குறையை அறிவதற்காக எனது மகன் வீரத்தவனை நகர சோதனைக்கு அனுப்பியிருந்தேன். என் மகன் வருவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். மகனை வீரத்தேவா. ஆஹா, மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க. அன்பு தந்தையாருக்கு முதல் வணக்கம் தந்தையாரே. உன் மாறுவேடம் மிகவும் அழகாக உள்ளது. மிக்க நன்றி தந்தையாரே. நீங்கள் தானே கூறினீர்கள் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று. மாறு வேடத்தில் போய் என்னை சென்று பார்க்க சொன்னீர்களே. மாறு வேடத்தில் சென்று பார்த்தேன் தந்தையாரே. நாட்டு மக்கள் எப்படி? நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா? மாதம் மும்மாறி மழை பெய்து நாடு செழித்து நல்ல மழை பெய்கிறது தந்தையாரே. அது காலையில பாடுவோம். அதே போல் நாட்டு மக்கள் விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கின்றது? விவசாய செல்வம் விவசாயம் எல்லாம் பசுமையா இருக்கிறது தந்தையாரே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
இப்ப நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையும் கிடையாது. நாட்டு மக்களுக்கு எந்த வித குறையும் கிடையாது. ஆனா தாங்களை குறை சொல்கிறார்கள். என்னை பற்றியா? ஆமா. எனது மக்களா? என் மனம் வேதனை அடைந்தது தந்தையார். முன்னாடி ஏண்டா போட முன்னாடி வர போத நடிக்க சொன்னா ஓவரா நடிக்கிறேன். செவுல கட்டி அடிச்சு விடுவேன். மகனை அப்படி பேசாதீர்கள். அப்புறம் என்ன? அப்பா எவ்வளவு வேதனையோட நின்னுகிட்டு இருக்க. உங்களை குறை சொல்லும் போது எனக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்காது. அப்படியா? அப்பா பத்தி குறை சொன்ன? ஆமா. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீ சந்தோஷப்பட்டிருப்ப. நாட்டு மக்கள் குறையாக என்னை பேசினார்கள் என்று தெரிவித்தாய் அல்லவா? ஆமாம். நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? தங்கையை இன்னும் காவலுக்கு அனுப்பவில்லை என்று குறை பேசுகிறார்கள். அது பேசக்கூடாதுல்ல. ஒழுங்கா ஒரு இடத்துல நின்றா. நினைச்சேன் சிபில காட்டி அடிச்சு விடுவேன். ஐயா அப்படியெல்லாம் பேசாதீங்க. வீரமா நடக்க விட மாட்டேன். நான் நினைச்சேன் உங்க எனது மகள் வள்ளியை காவலுக்கு அனுப்பவில்லை என்று நாட்டு மக்கள் குறையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களா? உண்மைதான். வள்ளி அம்மாவை இன்னும் காவலுக்கு அனுப்பவில்லை என்று நம்பிராஜனை குறை பேசுகிறார்கள் நாட்டு மக்கள். உண்மைதான், உண்மைதான். மகள் மீது இருக்கும் பாசத்தினால் என்னுடைய கடமையை மறந்து விட்டேன். ஐயா மன்னா, மாமன்னா, எங்களுக்கெல்லாம் பெரிய உலகத்துக்கே மன்னா. ஐயா இருங்கப்பா. உனக்கு காலையில 4 மணிக்கு படி இழந்து. ஐயா இவங்க உங்க மகளா? மயன். மன்னா அந்த பையன் உங்க மயனா? ஆமா. உங்க சாடியே இல்லையே. அது அப்படிதான். அவங்க அம்மா மாதிரி. மகனே ஒழுங்க ஒரு இடத்துல நின்றா. கூறுங்கள். நான் அழைத்ததாக வள்ளி அழைத்து வா. உடனே போவா? ஓ இல்ல கொஞ்ச நேரம் நின்றுட்டு போறேன்னு. என் படுத்து தூங்கிட்டு போ. நீங்க அழைத்ததாக தங்கச்சியா? தந்தை நான் தான்டா உனக்கு. அப்ப தாயை எப்ப நான் அழைத்து வரணும்? அம்மா பாட்டுக்கு வீட்டுல இருக்கட்டும். சரி நீ போய் தங்கச்சி அழைச்சிட்டு வா. தங்கச்சியை என்ன சொல்லி கூப்பிட? அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிடு. வரலாட்டி தங்கச்சி வரும் கூப்பிடு. வரலாட்டி அடிச்சாத கூப்பிடு. போயிட்டு வருவா தந்தையார். போயிட்டு வா. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுதும் வேண்டும். ஆசீர்வாதம் உண்டு, உனக்கு வாதமும் உண்டு. சென்று வா. முருகா மன்னிக்க வேண்டும் முருகா. மகள் மீது இருக்கும் பாசத்தினால் கடமையை உன்னை கூப்பிடடா. நானே நொந்துக்கிட்டு இருக்கேன்டா. உங்களை பெத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம்டா. மகள் மீது இருக்கும் பாசத்தினால் கடமையை மறந்து விட்டேன் முருகா. மன்னிக்க வேண்டும் முருகா. உன்னையும் மறப்பதுண்டோ? மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ? பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ? மறந்தால் மலரும் மனமும் உண்டோ? முருகா உன்னையும் மறப்பதுண்டோ? மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ? பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ? மறந்தால் மலரும் மனமும் உண்டோ? முருகா உன்னையும் மறப்பதுண்டோ? கண்ணையும் மறந்திருப்பேன், கையுடன் கால்களும் மறந்திருப்பேன். முருகா கண்ணையும் மறந்திருப்பேன், கையுடன் கால்களும் மறந்திருப்பேன். எண்ணத்தின் ஒளிச்சுடரே, எண்ணத்தின் ஒளிச்சுடரே, உன்னை எவ்விதம் நான் மறப்பேன்? நான் உன்னையும் மறப்பதுண்டோ? நீந்தியே நதி மறப்பேன், வீடும் நிலமும் நான் மறப்பேன். நீந்தியே நதி மறப்பேன், வீடும் நிலமும் நான் மறப்பேன். எண்ணத்தில் ஆன உன்னை, எண்ணத்தில் ஆன உன்னை, உன்னை நான் எப்படி நான் நினைப்பேன்? முருகா உன்னையும் மறப்பதுண்டோ? மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ?
மறப்பதுண்டோ மறந்தாள் மனமும் மலரும் உண்டோ முருகா உன்னையும் மறப்பதுண்டோ ஆதிகணநாதா அருள் புரிவாய் கணநாதா அருள் புரிவாய் ஆனந்தம் தரும் நல்ல கானங்களை பாட ஆனந்தம் தரும் நல்ல கானங்களை பாட ஆதிகணநாதா அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஓதிவிட்டேன் ஐயா உம்மிடத்தில் நின்று ஓதிவிட்டேன் ஐயா உம்மிடத்தில் நின்று உன்னதமானதோ உன்னதமானதோ நன்னிலையை கண்டு உன்னதமானதோ நன்னிலையை கண்டு ஆதிகணநாதா அருள் புரிவாய் ஆனந்தம் தரும் நல்ல கானங்களை பாட ஆனந்தம் தரும் நல்ல கானங்களை பாட ஆதிகணநாதா அருள் புரிவாய் அருள் புரிவாய் மாதவன் 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 மருகனே மலைமொழி சுதனே மங்களகர திரு மூத்த சகோதரனே மாதவன் மருகனே மலைமொழி சுதனே மங்களகர திரு மூத்த சகோதரனே பாதம் பணிந்தேன் என்று பாதம் பணிந்தேன் என்று பாதம் பணிந்தேன் என்று பக்தி கூறியோனே பாதம் பணிந்தேன் என்று பக்தி கூறியோனே பரம சாதகனே பரம சாதகனே பரம சாதகனே ஐங்கர பெருமானே பரம சாதகனே ஐங்கர பெருமானே ஆதிகணநாதா அருள் புரிவாய் ஆனந்தம் தரும் நல்ல கானங்களை பாட ஆனந்தம் தரும் நல்ல கானங்களை பாட ஆதிகணநாதா அருள் புரிவாய் அருள் புரிவாய் குன்று தோறும் திக்குபரா எம்பளம் காக்கு விரைவா முப்புறம் எரித்த முக்கனின் மைந்தா சண்முகா சரவணா பிரணவப்பிரியாமலை தலைகொட்டி சிறை வைத்தவா தேவாதி தேவர்களின் துயர்த்தவா தேவக்குஞ்ச நாயகா திருப்பகரி வேளவா செந்துகுமரா அடியாள் நினைவு நாள் முதலாக உன்னை நினைத்து மனதில் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை எண்டி விதம் முருகா அருவும் உருவமாய் அண்ணாதை பலவாகி பிரம்மமாய் நிதொரு பிளம்பதொரு மேனியாகி கண்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகாய் வந்து உதித்தாய் உலகம் கிணங்க இந்நாடும் இந்நாட்டுள்ள மக்களும் எல்லாம் வளம் பெற்று சீரும் சிறப்போடு வாழ உண்மையை நம்பியிருக்கின்றேன் முருகா 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 சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை
முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் அன்பு மலர் ஆலயத்தில் பூஜை வைத்தேன் அண்ணல் அவருக்கென்றே உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் பனிப்பெய்யும் மாலையிலே பழமுதி சோலையிலே பனிப்பையும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே கன்னிக்கொய்யும் வேளையிலே கன்னிமணம் கொய்து விட்டான் கன்னிக்கொய்யும் வேளையிலே கன்னிமணம் கொய்து விட்டான் 12 கண்ணழகில் பார்த்திருந்த பெண்ணழகை 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை வள்ளலானதினால் பெண்மையை வாழ வைப்பான் பெண்மையை வாழ வைப்பானா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி வந்தால் தன்னைத்தான் தருபவனோ மெய்யுருக பாடி வந்தால் தன்னைத்தான் தருபவனோ அலைமேல் துரும்பானேன் அனல் மேல் மெழுகானேன் அலைமேல் துரும்பானேன் அனல் மேல் மெழுகானேன் ஐயங்கை பட்டவுடன் அழகுக்கு அழகானேன் அழகுக்கு அழகானேனா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல் அவருக்கென்றே உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் நன்றி 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 கைத்தட்டி அத்தனை விலங்களுக்கு நன்றி என்று கூட ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்ற சொன்னால் எத்தனையோ ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த வேடம் பொருந்தி எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடகநடிகர் சங்கத்தில் இருந்தபோதும் கூட இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்ற சொன்னால் நிச்சயமாக முருகனுடைய அருளும் அந்த ஆசையும் எனக்கு கிடைத்திருக்கின்றே சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா பெரிய பெரிய ராஜ நடிகைகள்லாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக யாரும் வந்தது கிடையாது அப்படி நான் இந்த இடத்துல கால் பதிக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவன் கட்டளையின்படியாக அன்பு சகோதரி உடன்பிறவா சகோதரி ஜெயலட்சுமி அவர்கள் மூலமாகவும் அதே போல எனது அருமை மாமா ஆதீஸ்வரன் அவர்கள் மூலமாகவும் அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய நகரத்தார்கள் மூலமாகவும் இந்த நாடகத்தை இங்கே மேடையேற்றி இதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி ஏன்னா எல்லாரும் சொன்னது போலவே நாங்கள் வள்ளி வேடமிட்டு முருகனை எல்லா ஊர்களுக்கும் கொண்டு சென்று எங்களுடைய திருமணத்தை நாங்கள் விடிய 6:30 மணிக்கு தான் நாங்கள் எங்களுடைய திருமணத்தையே முடிப்போம் இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய கால 6:30 மணி வரைக்கும் எங்களுடைய நாடகம் நடந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கும் சிவன் ராத்திரி ஆரம்பித்து விட்டது சொன்னால் இந்த புரட்டாசி மாதம் முடிகின்றவர் இன்னும் கூட கார்த்திகை மாதம் கூட எங்களுடைய நாடகங்கள் சில பேருக்கு நடந்து கொண்டே இருக்கும் அப்படி இந்த திருமணத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே வள்ளி பிறந்த இந்த மண்ணிலே வள்ளி திருமணம் நாடகம் நடக்க வேண்டுமே அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் இது இன்றோடு நின்று விடாமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த திருமணத்தை நடத்தி பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா இதில் நிறைய காரணங்கள் உண்டு நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முருகனுக்கு செவ்வாதோஷம் வள்ளிக்கு செவ்வாதோஷம் என்பது ஒரு தவறுதலான ஒரு புரிதலாக இருக்கக்கூடியது ஆனால் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் முருகனாக கூடியவன் அதே வள்ளியாக கூடிய எனக்கு செவ்வாதோஷம் என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது சுக்கிர திசைக்கு அதிபதியாக கூடிய என்னுடைய அந்த ராசியின்படியாக இருவருடைய அந்த கிரகம் ஒன்று சேரும் பொழுது இதை பார்க்கக்கூடிய மக்களுடைய தோஷம் நீங்கும் என்பதே இந்த நாடகத்துடைய ஐதீகம் அதனால்தான் போகர் எதற்காக கொண்டு போய் பழனிமலையிலே முருகனுடைய சிலையை வைத்தார் என்று சொன்னால் செவ்வாய் கிரகத்துடைய அனுகிரகம் அந்த சிலையின் மீது பட வேண்டும் அதை பார்ப்பவர்களுடைய தோஷம் நீங்க வேண்டும் என்பதற்காகவே போகராக கூடியவர் எங்கே அமைத்தார் என்று சொன்னால் பழனிமலையின் மீது அந்த சிலை வைத்தார் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நாடகத்தை
தோஷமுள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த திருமணத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவளுடைய தோஷம் நீங்கும் என்பது இந்த நாடகத்துடைய ஒரு ஐதீகமாக இருக்கக்கூடியது. அதனால்தான் இன்றைக்கும் எல்லா கிராமங்களிலும் இந்த நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கும் என்றால் இதில் மிக முக்கியமான ஒரு நன்றி யாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், எத்தனை நாடகங்கள் இருந்தாலும் கூட இந்த கலியுகத்தின்படியாக இந்த வள்ளி திருமண நாடகமே அதிகப்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் எங்களது நாடக தந்தையாருடைய ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அந்த கதையின் முறையின்படியாக நாங்கள் எல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் உங்களுடைய அதாவது உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கதையின்படியாக இங்கு அழைத்து வந்த அத்தனை உள்ளங்களுக்கும் அன்னபூரணி அக்கா ஆமாம் ஆமாம் எங்களுக்கு வந்ததுலேருந்து வயிறார உணவளித்து இப்போ ஆமாம் சமைச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா அன்னபூர்ணீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லக்கூடியது. ஒரு மனிதன் கண் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், கை இல்லாமல் வாழ்ந்து விடலாம், ஏன் உடல் உறுப்புகள் எது இல்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆனால் பசி என்று ஒரு மனிதன் இல்லாவிட்டால் வாழவே முடியாது என்பது போல எங்களுக்கு வந்ததுலேருந்து சாப்பாடை கழுத்து நிறைய போட்டு எங்களை தூங்க விடாமல் செய்த அன்பு அக்காவிற்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல அப்பா அழைத்ததாக செய்தியினுடைய காதிற்கு அப்பா வருவது போல் ஒரு சத்தம் உண்டு. அப்பா வருகிறாரா? அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை, தந்தை மயிலுண்டு பயமில்லை, குகழுண்டு குறையில்லை. மகளே நீ வாழ்க. அழைத்ததுக்கு காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா? தாங்கள் கூறினால் நான் கேட்டுக்கொள்கிறேன் தந்தை. அழகான முறையில் சொன்னாய். உலகத்திலேயே சிறந்ததானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை வழங்கிய அன்பு குடும்பத்தார்களுக்கு நன்றி. இப்பவும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மை பாயத்து வைத்து தின்னு கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாத அன்னதானத்தை யார் ஏற்பாடு செய்தார்கள் என்று சொன்னால் ஆதொலருக்கு சாலை ஓதுவார் குணவு. இங்கேதான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு பலவிதமான உணவு திட்டங்களை ஏற்படுத்திய விட என் அருமை தந்தை நம்பிராஜனே அக்காலத்திலே ஓதுவாருக்கு அதாவது ஓதுவாருக்கு உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவின் முறையை படிப்பவர்களுக்கு கல்வி கற்பவர்களுக்கு உணவு எனக்கூடிய முறையை என் தந்தையே முதலிலே ஆரம்பித்து வைத்தார் என்பதை இவ்விடத்திலே பதிவுபடுத்திக் கொள்வதில் நான் ரொம்ப பெருமிதப்படுகிறேன். ஏன்னா 32 தர்மனை செய்தவர் என் தந்தையாக கூடியவர். ஆதொலருக்கு சாலை ஓதுவாருக்கு உணவு, அருஞ்சுமயத்தாருக்கு உதவி, பசுவுக்கு வாயிரை பச்சரித்த வளர்த்தல், சிறைச்சோறு, மகப்பேர் விடுதி, கண்மருந்து, காதொலை, நீர்ப்பந்தல், மடம், தடம் என சொல்ல இன்னும் எத்தனையோ வகையான தர்மங்களை செய்யக்கூடியவர் அல்லவா தாங்கள். மகளே, புகழ் என்பது நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நாட்டு மக்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும், அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. உன்னிடம் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன். அப்படி என்ன பெரிய பொறுப்பு? அந்த பொறுப்பை நீ சிறப்பாக பார்ப்பாய் என்று உன் மீது நம்பிக்கை. தங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுகிறேன் தந்தை. உண்மைதானே? ஆம் தந்தை. பொறுப்பு என்னவென்று சொன்னால் அதை நான் அறிந்து கொள்வேன். நாட்டு மக்கள் அனைவரும் என்னை குறையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களா? நாட்டு மக்கள் என்று சொன்னாலே குறை கூறுவதற்குத்தானே சொல்லுங்கள். இருக்கத்தான் செய்யும். உலகம் என்பது கழுதை போல், முன்னாடி சென்றால் கிடைக்கும், பின்னாடி சென்றால் உதைக்கும். உதை வாங்கிதான் ஆக வேண்டும். மகளே, நாட்டு மக்கள் அனைவரும் என்ன குறை பேசுகிறார்கள் என்று உனக்கு தெரியாது. உன்னை காவலுக்கு அனுப்பாமல் நான் வீட்டுக்குள்ளேயே பூட்டி விட்டேனா, உன்னை செல்லமாக வளர்த்து வருகிறேனா, அதனால் நான் காவலுக்கு அனுப்ப யோசிக்கிறேன் என்று நாட்டு மக்கள் என்னை குறையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த குறையை நீப்பது உன்னுடைய கடமையா? அப்ப காவலுக்கும் நான் செல்ல வேண்டும் என்று உங்களுடைய கட்டளை? அது மட்டும் கிடையாது, என்னுடைய கட்டளை இல்லையம்மா. உன்னை நான் கண்டெடுக்கும் பொழுது எல்லாம் வல்ல முருகன் பெருமானுக்காக வேண்டிக் கொண்டேன். முருகா, இந்த பெண்மகள் பருவம் அடைந்து விட்டால் உனக்காக நான் திணைக்காவலுக்கு அனுப்புவேன் என்று நான் ஒரு வேண்டுதல் வேண்டிக் கொண்டேன். அந்த வேண்டுதலையும் நீ நிறைவேற்ற வேண்டும். ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காவல் செய்வதும் குலவழக்கம் அல்லவா? அதனால் நீ திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும். அங்கே வானம் வாழும் பறவைகளை கானம்பாடி விரட்ட வேண்டும். உனது இனிய கானத்தால் உயிர் சேதம் செய்துவிடக்கூடாது. பசியால் வரக்கூடிய பறவைகளை திணை மாவு உருண்டை வைத்து அந்த பறவைகளை நீ எப்படி விரட்ட வேண்டும் தெரியுமா? ஜீவகாருண்ய முறையில் பறவைகளை விரட்ட வேண்டும். சொல்லுகிறேன் எப்படி பறவை விரட்ட வேண்டும் என்று. ஆலோலம் 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 சோ 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 அப்படின்னு அந்த பறவைகளை விரட்ட வேண்டும். அப்படியாகட்டும் தந்தை, தாங்கள் சொல்லியது போலவே பறவை நான் ஓட்டிக்கொண்டு வருகிறேன். உனக்கு துணையாக தோழிகளும் உனது அண்ணன்மார்களும் வருவார்கள். அப்பா என்ற அலை தப்பாமல் வந்து நிற்பேன். அப்படியாகட்டும். முருகன் அருள் கிட்டட்டும். நிச்சயமாக சென்று வரட்டுமா? உங்களுடைய ஆசி மரலும் எனக்கு கிடைக்க வேண்டும் தந்தை. பத்திரமாக சென்று வா. அப்படியாகட்டும். சாப்பாடு வெற்றிவேல் முருகனுக்கு.
வீரவேல் முருகனுக்கு. எங்க அப்பா என்னை நம்பி காவலுக்கு போக சொல்றாரு. நான் காவலுக்காக போக போறேன். இன்னைக்கு தான் உண்மையான ஒரு இடத்துல நின்று என் காதலை பண்ண போறேன். இன்னைக்கு தான் எல்லா ஊர்லயும் நின்று போய் பேசுவேன். நான் எங்க நிற்கிறேன் சொல்லக்கூடிய எனது ஊராகக்கூடியது சிற்றூர், குறிஞ்சி நிலத்தில் நின்று கொண்டு என் தலைநகரமாகக்கூடியது மேற்பாடி அப்படின்னு சொல்லிக்கொண்டு எல்லா ஊர்லேயுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்னைக்கு தான் உண்மையாக வள்ளிமலையில் நின்று கொண்டு வள்ளி இருக்கக்கூடிய இடத்திலேயே எங்கே அவர் பறவையை விரட்டினாலோ, எங்கே முருகனை மனம் முடித்தாலோ, எங்கே தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினாலோ, இன்றைக்கு அந்த இடத்துல இருந்து வள்ளியாகக்கூடிய நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் முருகனை இன்னும் வணங்க வேண்டும் என்று சொல்லி முருகன் மீது 5 வயதிலே அறியா பருவத்திலே பிஞ்சு மனதிலே பக்தியாக இருந்தது மெல்ல மெல்ல மாறி அதுவே எனக்கு காதலா வந்து நிற்கிது. உலகத்தில் இந்த காதல் படுத்துகிற பாடு 5 வயதில் வரக்கூடியது காதல் என்று சொன்னால் அது தாய் தந்தையர் மீது வைக்கக்கூடிய பாசமாக கூடியது. அதே ஒரு 10 வயதில் வைக்கக்கூடியது உடன் பிறந்த சகோதர சகோதரி மீது வைக்கக்கூடியது. அதே ஒரு பெண்ணாக கூடியவள் வயது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வயது வந்த இளைஞனாக வைக்கக்கூடிய ஒரு காதல் என சொல்லக்கூடியது அது ஒரு காதல். என்ன காதல்? இந்த காதல் எங்கே செல்கின்ற சொன்னால், ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன தெரியுமா? என்ன வருத்தம்? நான் இங்க முருகனை காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவர் எங்க போய் இருக்கிறாரு தெரியுமா? எங்க இருக்காரு? திருப்பரங்குன்றத்துல போய் இருக்கிறார். ஆமா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மழை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மழை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதி சோலையில் உதிர்ந்த பழம். பழமுதி சோலையில் உதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு, சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சிறப்புடனே கந்த தோட்டம் உண்டு, சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மழை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மழை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். நன்றி 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 நன்றி. கைத்தேற்ற உள்ளங்களுக்கு நன்றி என்ற போது கூட இன்னும் என்னுடைய காதலை சொல்வதற்கு முன்னதாக இன்னும் யாரை வணங்க வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா யாரை காக்கா பிடிக்கிறோமோ இல்லையோ மாமியாரை முதல்ல காக்கா பிடிக்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பொம்பளை பிள்ளைங்க போய் வீட்டில் வாழ முடியும். எப்படின்னா மாமியாரை வெறும் மாமியாராக நினைக்காது தனக்கு இன்னொரு தாயாக நினைத்தார் என்று சொன்னால் அங்கே பிரச்சனை வராது. அதே மாமியார் மருமகளை தனக்கு இன்னொரு மருமகளாக நினைத்தார் என்று சொன்னால் அங்கேயும் பிரச்சனை வராது. அப்போ எனக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா
எம்பெருமான் அந்த சிவபெருமானுடைய மனைவியாக கூடிய அந்த சொக்கநாதனுக்கு மனைவியாக இருந்த அந்த மீனாட்சி அம்மனை வணங்க வேண்டும் என்று சொன்னார். கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மகிழே கதம்பவன குயிலே மாதவர் போற்றிடும் எழிலே பதமளத்தனை பணிந்தோ அங்கையர் கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையால் வீற்றிருப்பாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையாள் வீட்டிருப்பாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 வான்மதி சூடிய கனவு சொக்கேசருடன் மாணிக்க தேரில் ஏறி மரகத பாவை வந்தாள். வான்மதி சூடிய கனவு சொக்கேசருடன் வைரமுடி மின்னிட மரகத பாவை வந்தாள். வானவர் பூமாரி பொழிந்திடவே வானவர் பூமாரி பொழிந்திடவே தேவகானம் இசைத்திட தேவி வந்தாள். மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 தேனமர் சோலையாம் கதம்பவனம் அங்கு வானளவும் தங்க கோபுரம் எங்கும் காணும். தேனமர் சோலையாம் கதம்பவனம் அங்கு வானளவும் தங்க கோபுரம் எங்கும் காணும். தேன் தமிழ் பாவலரின் தேவார கானம் தேன் தமிழ் பாவலரின் தேவார கானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையால் வீற்றிருப்பாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. நன்றி 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 நன்றி. இப்படியெல்லாம் என்னுடைய இந்த முருகன் மீது பக்தியாக இருந்தாலும் கூட அற்புதமான ரசிகர்கள் அருமையான அருமை அண்ணா மாயக்குளம் மாதன் அவர்களுக்கு இந்த மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல் ஏன்னா எங்கள் ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா மைக் செட்டுக்காரவங்களுக்கு நாடகத்துக்கு எப்படி ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அத்துப்படியான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த இடத்துல புதியதாக இந்த நாடகத்திற்கு ஒளிபெருக்கி எங்களுக்காக மிக நேயத்தையோடு எங்களுக்கு நல்ல முறையில் அமைத்து கொடுத்த மணிகண்டா ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் நிச்சயமாக எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா முருகன் அருளால் எதுவும் இங்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவன்தான் கொண்ட இந்த திருவருளால் இவ்வடியை நான் வந்து அடைந்திருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த முருகனை விடிய காலையில் நான் கரம் பற்றுவேன் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இன்னைக்கு விடிய காலையில் கரம் பற்றுவேனானுங்கிறது தெரியாது. அதுக்கு முன்னதாகவே கரம் பற்றி விடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையோடும் ஒரு தூண்டுதலும் இருந்தாலும் கூட ஏன்னா முருகப்பெருமானுடைய அருமை பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நாள் பத்தாது என்பது போல இந்த கலியுகத்தின்படியாக
நடந்த ஒரு பதிவை உங்களிடம் நான் பதியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இது எங்களுடைய நாடக நடிகருக்கு நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்று சொன்னால், நிச்சயமாக அவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்திருந்தாலும் கூட வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லக்கூடிய போராட்டத்தின்படியாக சிறைப்பட்டு அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அப்படி மரண தண்டனை வழங்கப்பட்ட பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதியை தூக்கிலேற்றுவதற்கு முன்னதாக கடைசி ஆசை என்னவென்று கேட்ட பொழுது அப்பதான் அவர் சொன்னாரா, நான் வாசிக்கக்கூடிய அந்த ஹார்மோனியத்தை கொடுத்திருக்கேன் என்று சொன்னால் ஒரு பாட்டை பாடிவிட்டு நான் என் உயிரை துறப்பேன் என்று சொன்னாராம். யாரு? அந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். உடனே என்ன பண்ணாங்களா, சரி கடைசி ஆசை அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த ஹார்மோனியத்தை கொண்டு வந்து அவர் கையிலே கொடுத்து அவரை பாடச் சொன்னாராம். அவர் பாடிய பாட்டு அவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த பாடல் அல்ல, எம்பெருமான் முருகனுடைய பாடலை பாடினாராம். பாட பாட என்னவாயிற்று, அங்கே இருந்தவர்கள் எல்லாம் மெய்மறந்து தூக்கிலிடக்கூடிய நேரத்தை தவிர்த்து என்ன பண்ணாங்க, அவரை தூக்கிலிடக்கூடிய அந்த நேரம் தகர்ந்தது. அதனால் அவர் தூக்கிலிடப்படாமல் மீண்டும் மறுநாள் சென்று என்ன பண்றாங்க, அங்கே நீதிபதியிடம் சென்று நாங்கள் தவறுதலாக அந்த பாட்டிலை மெய்மறந்து நாங்கள் தூக்கிலிடாமல் செய்துவிட்டோம், அதனால் நேரத்தை குறித்து கொடுத்திருக்கின்ற சொன்னால் அவரை நாங்கள் தூக்கிலிடுவோம் சொன்ன பொழுது அப்பதான் நீதிபதி கேட்டாரா, அப்படி என்ன அவர் பாடினாரு, நீங்க தூக்கிலிடுவதை கூட மறப்பதற்கு என்று சொல்லும் பொழுது நானும் அப்பாடலை கேட்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மீண்டும் அவருக்கு அந்த ஹார்மோனியத்தை கொடுத்து மீண்டும் அந்த பாடலை பாட செய்த பொழுது அங்கே நீதிபதி கண்ணீர் மல்க சொன்னாராம், முருகன் மீது இப்படி பக்தியும் இப்படி பற்றும் உள்ளவன் நிச்சயமாக ஒருபொழுதும் தேசத்திற்கு துரோகம் செய்ய மாட்டான், எனவே இனிமேல் இவனுக்கு தூக்கு தண்டனை கிடையாது என்று அவனுக்கு விடுதலை கொடுத்ததாக இன்னைக்கும் உண்டு என்று சொன்னால் அது எங்கள் நாடக கலையை சார்ந்த காதர் பாஷா என சொல்லக்கூடிய ஹார்மோனிய கலைஞருக்கு முருகனுடைய அருளாலே அவருக்கு உயிர் பிழைத்தது என்று சொன்னால், அப்ப அந்த முருகனுடைய அருளாக கூடியது இந்த கலியுகத்தின்படியாகவும் அவனுடைய காட்சிகளும் அவனுடைய அந்த கருணை கடலை என சொல்லக்கூடிய பெருமை யாருக்கு உண்டு? எம்பெருமான் முருகனுக்கே உண்டு. எல்லோருடைய ஆயுதங்களும் உயிர்களை பறித்தது என்று சொன்னால் வேலுண்டு வினையில்லை என சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகன் வைத்திருக்கக்கூடிய வேலோ அங்கே உயிரை மாய்க்காது அந்த அரக்கனுக்கும் கூட உயிரை கொடுத்து அங்கே மயிலாகவும் சேவலாகவும் அந்த உயிர் பிச்சை கொடுத்தான் என்று சொன்னால் அவனுடைய ஆணவத்தை அழித்தானே தவிர அவனை அழிக்கவில்லை என்பதே எம்பெருமான் நடத்திய சூர சம்ஹாரத்திற்கு உண்டு என்று சொன்னால் என் முருகனுடைய அருளை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா 6 படை வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த 6 படை வீடுக்கும் ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு தன்மை என்று உண்டு என்று சொன்னால் இங்கே முதற்படையாக கூடிய அந்த திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கொண்டமையானால் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்தோம் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள எத்தனை விதமான வேறுபாடுகள் இருந்தாலும் அவனை தரிசித்தால் அந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையாக கணவன் மனைவி வாழ்வார்கள் என்பது அம்முருகனுடைய திருவருளால் நடக்கக்கூடிய அற்புதமாக கூடியது. அதே திருச்செந்தூருக்கு சென்றோம் என்று சொன்னால் எப்படி ஒரு அரக்கனையும் கூட அவனுடைய கெட்ட எண்ணங்களை அழித்து அவனுக்கு நல்வழி பாதையை காண்பித்தவன் கருணை கடலே என சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகனை வணங்கினோம், திருச்செந்தூர் முருகனை வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கும் அவ்விதமான குணங்கள் உண்டு என்பதை காட்டுவதே அந்த திருச்செந்தூருடைய மகிமையாக கூடியது. பழனிக்கு சொன்னோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் கடைசியில எவ்வளவுதான் நாம சொத்து 10 சேர்த்து வைத்திருந்தாலும் கூட கடைசியில மனிதனுக்கு ஞானம் என்று ஒன்று உண்டு என்பதை கற்பிப்பதற்காகவே எம்பெருமான் ஆகக்கூடியவன் என்னதான் ராஜ அலங்காரத்தில் இருந்தாலும் கூட எல்லாரும் சொல்லுவாங்க ராஜ அலங்காரத்தில் பார்த்தாதான் நான் நல்லா இருப்பேன் நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. ஆண்டி கோலத்தில் எவன் ஒருவன் பார்க்கின்றானோ அவனுக்கு தான் அனைத்து விதமான சகல விதமான எல்லா புண்ணியங்களும் கிட்ட என்று சொன்னால் அது பழனி முருகனுக்கே உண்டு என்று அந்த தன்மை அவருக்கு உண்டு. சுவாமி மலையிலே தகப்பனுக்கே புத்தி சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கும் தந்தையை காட்டிலும் அறிவு உண்டு, தந்தைக்கும் புத்தி சொல்லக்கூடிய தன்மை உண்டு என்பதை உணர்த்தி காட்டியது சுவாமி மலையாக கூடியது. அதே போல சாந்தமடைவதற்காக வந்தார் எங்கே? திருத்தணிக்கு. இங்கதான் தன்னுடைய கோபத்தை தணிப்பதற்காக சாந்தமாக இருப்பதற்காக தேர்ந்தெடுத்தார். அந்த இங்க இருக்கக்கூடிய நம்முடைய திருத்தணி என சொல்லக்கூடிய இந்த 6 படை வீடுகளும், ஏன்னா 6வது படை வீடு என்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் கூட பழமுதிர் சோலை என சொல்லக்கூடியது அதில் நிறைய விஷயங்கள் உண்டு. ஏன்னா தான் கவியிலே சிறந்தவள் என்ற ஔவையாருடைய ஆணவத்தை அழித்து சுட்ட பலம் வேணுமா சுடாத பலம் வேணுமா என்று கேட்டார் முருகன் என்று எல்லோரும் ஒரு கதை கூறினாலும் கூட அங்கு ஔவையாருக்கு கேட்டது என்னவென்று சொன்னால், நீ
இறந்து அங்கே அதாவது சுட்டு எரித்து என்னுடன் வருகிறாயா இல்ல முக்தி அடைந்து என்னோடு வருகிறாயா என்று கேட்பதற்கான பொருளைத்தான் சுட்ட பலம் வேணுமா சுடாத பலம் வேணுமா என்று எம்பெருமான் முருகன் கேட்டதாக ஒரு பொருள் உண்டு. இப்படி எம்பெருமான் முருகனை சொல்லிக்கொண்டே போனோம் என்று சொன்னால் இந்த சரவண பொய்கை என சொல்லக்கூடிய பொய்கை யாருடையது? ஏன்னா முருகனுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் கூட முதலிலே அவருடைய நாமமாக கூடியது சக்தி முருகன் என சொல்லக்கூடிய அந்த நாமத்தை யார் கொடுத்தார் என்று சொன்னால் அங்கே அக்னியினுடைய அந்த தீப்பொறிகளிலே பிறந்த எம் முருகர் பெருமானை அங்கே கொண்டு போய் என்ன பண்ணாங்க? முதல்ல கொண்டு போய் அக்னியினுடைய கையிலே கொடுத்த பொழுதும் அவராலும் பிடித்து கொள்ள முடியவில்லை. யார்? எம்பெருமான் முருகனை. பிறகு என்ன பண்ணாங்க? கங்கையிடம் கொடுத்தார்கள், கங்கையாலும் பற்றி கொள்ள முடியவில்லை எம்பெருமான் முருகனை. பிறகு எங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க? சரவணை பொய்களில் விட்ட பொழுது அவர் சாந்தமானார் என்று சொன்னால் அந்த தீப்பொறியாக கூடியது 6 முகங்களும் ஒரு முகமாக வந்தது என்று சொன்னால் எப்படி அங்க மட்டும் போய் எப்படி அந்த சரவண பொய்கைக்கு என்ன அவ்வளவு சக்தி உண்டு என்று சொன்னால் எந்த ஒரு குழந்தையும் எவர் கைக்கு போனாலும் அழுது கொண்டே இருக்கும். ஆனா தன் தாயினுடைய கைக்கு வந்தால் அந்த குழந்தை அழுகையை நிறுத்திவிடும் என்று சொன்னால் அங்கே சக்தி கேட்டுக்கொண்டது போல என்னுடைய பங்கு முருகப்பெருமானுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சரவண பொய்கையாக இருந்து என் குழந்தையை நான் ஏந்தி கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த தாயின் மடியாக கூடிய அந்த சரவண பொய்களை விட்டதுனாலதான் அங்கு அவராக கூடியவர் தன்னுடைய அந்த ஆக்ரோஷ அக்னியாக கூடியதை அடக்கி கொண்டு 6 தீப்பொறிகளும் ஒரு முகமாக வந்தது என்று சொன்னால் அது அன்னை பராசக்தியினுடைய அம்சமாக கூடிய சரவண பொய். அதனாலதான் அவருக்கு முதற் பெயராக கூடிய சக்தி முருகன் என சொல்லக்கூடியது. அதனால அந்த சரவண பொய்கையிலிருந்து சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன், இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன். மன்னவள் என்னருள் மழ தந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். அவனிடம் சொன்னேன் நான் அஞ்சுதலை, அந்த அண்ணலை தந்து விட்டான் ஆறுதலை. இவ்விடம் நான் கண்ட இன்ப நிலை வந்து என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை. ஓ பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். நல்லவர் என்றோ நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்லவர் என்றும் நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்ல இடம் நான் தேடி வந்தேன், அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன், இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன். அந்த மன்னவள் என்னருள் மழ தந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் முருகனிடம் முருகனிடம். நன்றி 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 நன்றி. இப்படியெல்லாம் என்னுடைய முருகனை நினைத்து பாடிக்கொண்டே இருந்தாலும் கூட, ஏன்னா நாங்கள் சினிமா பாட்டும் பாடுறது உண்டு. என்னடா வள்ளிப்புள்ள சினிமா பாட்டெல்லாம் பாடுறது நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா எங்களுடைய கதையின் சாராம்சப்படியாக காதல் பண்ண வேண்டும் என்று சொன்னால்
கவிஞர்கள் எழுதி வைத்த அந்த காதல் முறைப்படியாக. ஏன்னா வள்ளியம்மா என்ன பாட்டு பாடி முருகனை காதலிச்சாங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதனால எங்களுக்கு தெரிந்தால் போல் நாங்கள் முருகனை காதலிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி காதலிக்கிறோம் தெரியுமா? ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, காணாத காதல் இன்பம் எல்லாம் வா 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 ஓடி வா. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, ஆ ஓ ஆ ஓ. கோவை கனி போல இத கொஞ்சம் என் வாழமுதே, பாவை இளநெஞ்சு புது பண்பாடு மாடழகே. கோவை கனி போல இத கொஞ்சம் என் வாழமுதே, பாவை இளநெஞ்சு புது பண்பாடு மாடழகே. இது மாறாது மாறாது நம் காதலே, இனி வாழ்ந்தோறும் நாம் காணும் பேரின்பமே. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, பாடாத காதல் இன்பம் எல்லாம் வா 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 ஓடி வா. ஆ ஓ ஆ ஓ. ரோஜா புது ரோஜா, ரோஜா இதழ் போலே இது வண்டாடும் கண்ணங்களோ, பாசம் கொண்ட நேசம் இது பண்பாடும் எண்ணங்களோ. ரோஜா இதழ் போலே இது வண்டாடும் கண்ணங்களோ, பாசம் கொண்ட நேசம் இது பண்பாடும் எண்ணங்களோ. இது மாறாது மாறாது நம் காதலே, இனி வாழ்ந்தோறும் நாம் காணும் பேரின்பமே. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, பாடாத காதல் இன்பம் எல்லாம் வா 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 ஓடி வா. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. ஆ ஓ ஆ ஓ. நன்றி 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 நன்றி. இப்படியே என் காதலை சொல்லிக்கிட்டே இருந்தா அப்பா காவலுக்கு போய் சொல்லிக்கிறார். ஆமா, அதனால அந்த காவலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக என்னுடைய தோழியும் என்னுடைய அண்ணனும் புதியதாக ஒரு தோழி பணிக்கு சென்றார் என்று என் தந்தை கூறினார். அதனால் அவளையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, முத்துக்கு முத்தாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டை கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டை கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக.
அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் என்ன வந்த உள்ளம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும். அண்ணன் என்ன வந்த உள்ளம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாளுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாளுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக.